வணக்கம். என்ன அங்கே இங்கே பார்க்குறீங்க? நான் தான். என்னடா ஒரு தேங்காய் பேசுதேன்னு பார்க்காதீங்க. இந்த தேங்காவை பேச வச்ச அந்த டைரக்டரோட க்ரியேட்டிவிட்டியை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? என்னோட கதை இல்லை, இந்த தண்ணியோட கதை. என்ன ஆரம்பிக்கலாமா? மா தண்ணி பிடிச்சது போதுமாம்மா? போதும்னா சொல்லுமா. போதும்பா, வால்கெட் ஆஃப் பண்ணிடுறேன். தண்ணி வந்துட்டே தானே இருக்குது, பேசாமல் நம்ம ஸ்கூட்டி கழுவிடலாம். நல்ல தண்ணியில் ஸ்கூட்டி கழுவுனா நல்லா ஷைனிங்காக இருக்கும்ல. வாங்கும்போது ரஜினி மாதிரி இருந்துச்சு, என்ன கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல, அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்கார மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஏன் கொண்டு குடிக்கிற தண்ணியில் வண்டியை கழுவிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான்ப்பா, போப்பா. ஏடா குடிக்கிற தண்ணி இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா? ஸோ பூமர், எப்படியும் சொன்ன பேச்சு நீ கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணி தோலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி ரோட்டில் இருக்க ஒரு ரேண்டமான பீப்புளை பிடிச்சி அவர்கிட்ட வாட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இவர் தான் பார்த்திங்கன்னா ஜெகதீஷ். இவர்கிட்ட தான் இன்றைக்கி வாட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட நம்ம வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க வாட்டரை வந்து அவர் வாயில் வச்சுட்டு நம்ம சொல்லுவோம். அது கூடவே நம்ம வந்து ஒரு காமெடி சொல்லுவோம். அந்த காமெடிக்கு அவர் சிரிக்காமல் இருந்தாருன்னா 1000 ருபீஸ் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுவார். அது பண்ணி சிரிச்சிட்டாருன்னா அவர் நம்மளுக்காக மேரிமி டான்ஸ் ஆடுவார். வாங்க சேலஞ்ச் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ வாயில் ஊற்ற போகிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றிட்டாரு. இப்போ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காமெடி சொல்லலாமா? பார்த்திங்கன்னா இப்போ காமெடி சொல்ல போகிறோம். காமெடி இப்போ பார்த்திங்கன்னா கைஸ், சேலஞ்சர் வந்து நம்மக்கிட்ட ஃபெயிலியர் ஆகிட்டார். இப்போ வந்து நம்மளுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி மேரிமி டான்ஸ் ஆட போகிறாரு. வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பண்ணீங்க ப்ரோ? என்ன ஒருத்தர் ஷார்ட் லிமிட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் ப்ரோ. உங்களால் என் டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு, போங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம டென்ஷன் ஆகி போகிறாரு. இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட். டேக் ஓகே. எடிட்டர் கொஞ்சம் வாங்க. இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே நம்ம ஷார்ட் ஃபிலிமோட டைட்டிலான அவங்க பெரியப்பா பையன்டா அப்படின்னு. டேக் ஓகே. எடிட்டர் இங்கே வாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்ட்டை பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச உடனே நம்ம ஷார்ட் ஃபிலிமோட டைட்டிலான அவன் பெரியப்பா பையன் அப்படிங்கிறத வைக்கிறோம். ஓகே சார். என்னடா வாழ்க்கை இது? சினிமாவில் நான் வளர்த்தி விட்ட பசங்கள்லாம் இப்போ எங்கேயோ இருக்காங்க. ஆனால் நான் இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? ஆனால் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துருச்சு. எனக்கு 400 டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை எப்படியாச்சும் நல்லபடி பயன்படுத்திக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டாக தண்ணியை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ கூட இதுங்கெல்லாம் என்ன சொல்லி என்கிட்ட வருத்தப்படுது தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 3.5 மில்லியன் பீப்புள்ஸ் இறக்குறாங்க தண்ணியினால். இனிமே வாட்சி தண்ணியை சரியாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.